ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு கோரிக்கை வச்சு வீடியோக்குள்ளே போகிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆனால் தனிப்பெருங்கட்சி ஒருவர் இருக்கக்கூடிய தாவேக்கா, அதாவது விஜய் தலைவர் தாவேக்காவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்த படையை தொடங்குறேன். ஏன்னா தாவேக்கான்னு சொல்கிற எதுக்கு இந்த விஷயத்தை பேசுகிறேன்னா, தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, எங்கே பார்த்தாலும் போதை கலாச்சாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சில அது மக்கள்கிட்ட எடுபட்டிருக்கிறதாக உளவுத்துறை மூலியமாக ஒரு இது போயிருக்கிறதாக ஒரு பதிவு இருக்குது. அது என்னங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய அரசினுடைய இதுக்கு போயிருக்கு. ஏன்னா இருக்க தமிழ்நாட்டை ஒற்று நோக்கக்கூடிய இடத்த மத்திய அரசு ஒரு கண்காணிச்சிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க இது கொடுக்குறது இது பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, பெண் குழந்தைகள், சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, மூதாட்டிங்க, அதாவது வயசானவங்க, பெரியவங்க, பச்சை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு உருட்டுனாங்க. இப்போ அந்த கட்சியிலேருந்து நேற்று நடந்த முக்கியமான நிகழ்வு பார்த்திங்கன்னா 3 பெரும் நிகழ்வு பெண்களுக்கு தான். அதுவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியே ஏற்றுக்கிறது. நான் அவர் மேலே எந்த கார்பரேஷன் எனக்கு கிடையாது. நான் அவரை எந்த இடத்தையும் தாக்கி பேசுனது கிடையாது. நடந்துற விஷயத்தை எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை இவர் ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது கட்சியை ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, முதலமைச்சர் பதவி இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, அதெல்லாம் 2ஆம் பட்சம். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களே இப்போ பண்ணாங்கன்னா மக்களுக்கு மேலே ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இதுவரையும் யாருக்கும் பதில் சொல்லலை. அப்புறம் இந்த பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? நீங்கள் சொல்லிங்களா, பெண்கள் எங்கள் கட்சி இருக்கக்கூடிய யார் தப்பு பண்ணால் தூக்கி எறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரே நல்ல 3 சம்பவம் இப்போ தமிழ்நாட்டில் சென்னை காசிமேடு, சென்னை ஆர்கே நகர், சேலம், இந்த 3 இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கு. அப்புறம் சட்ட ஒழுங்கு சுருக்கட்டுறது மதுரையில் இருக்கக்கூடிய மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ரெட்டக்குறை சம்பவம் நேரத்தில் நடந்திருக்கு. அதில் ஒருத்தர் முதல் சிகிச்சை 2 பேரையும் முகம் தெரியாத அளவுக்கு சிதைச்சு படுகொலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன காரணம், யார் இப்போ கையில் வச்சுருக்காரு, இது ஒரு கேள்வி. சரி, இந்த சட்டம் ஒழுங்கு கொலை விஷயத்தோட 2ஆம் பட்சம் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பொறுப்பு முதலமைச்சர் பேசுகிறோம், அவங்க கட்சியை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்துங்க. ஆனால் இந்த 3 நிர்வாகிகள், பெண்களுக்கு எதிரான 3 அத்துமீறல் நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமான 2 நிகழ்வு உங்கள் கட்சி சந்த நிர்வாகி, காசிமேடு இருக்கட்டும், ஆர்கே நகராக இருக்கட்டும், இது 2மே பார்த்திங்கன்னா அந்த தாவேக்காவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பு. ஸோ இதை யார் கண்டுக்கிறாருங்க? இப்போ அசகாயசுரர்கள்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு பார்த்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ இதுக்கு யாருங்க பொறுப்படுத்துவா? ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, பெண்களுக்கு தனியான பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களுக்கு எந்த விதமான முன்னுரிமை யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்குமா, சமன் செய்யணும்னு சொன்னீங்கன்னா இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். இது முதல் கேள்வி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. சரி, தப்பு உங்கள் கட்சியில் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா யாருங்கிறத மக்கள் முன்னாடி தோல்வி காட்டணும். அதை விட்டுட்டு நான் அரசியல் பதவி ஏற்றதுக்கு தான் பயிர் சொல்லுவேன்னா இது ஆரோக்கியமான அரசியல் நோக்கி நகரல. ஏன்னா உங்களுடைய இது பார்த்திங்கன்னா 2 குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுங்க. சட்டம் ஒழுங்கு அதுவும் பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்தது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி முதல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வச்சுங்க. அடுத்தது கஞ்சா பழக்கம். இந்த 3ம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அதுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத தாய்மார்கள் மத்தியில் ஒரு எதிர்வரிசை இருக்கிறதுக்கு எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் உங்களுடைய கட்சி நிர்வாகி ஈடுபட்டால் அவர் மேலே என்ன நடவடிக்கை இருக்க போறீங்க அப்படி கேள்விக்குள்ள வீடியோ பிடிக்க